எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வந்து எனர்ஜி கோர்ஸ்ங்கிற புத்தகத்தை வந்து பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளோ நாள் நம்ம வந்து கடந்த 5 நாளா நம்ம வந்து எனர்ஜினா என்ன, எல்லாமே எனர்ஜி தான், அந்த எனர்ஜி எப்படியெல்லாம் செயல்படும் அப்படின்ற ஒரு 5 உண்மைகள், அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி சிஸ்டம் தான் நம்ம உடம்புல வந்து அங்கங்க வந்து ஒரு கூட்டா ஃபார்ம் ஆகி சக்ராஸா நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலா ஒரு ஒரு சயின்டிபிக்காவே வந்து நம்மளுக்கு வந்து ஆத்தர் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா. நேத்து நம்ம வந்து அந்த எனர்ஜி கோர்ஸ், அந்த 7 எனர்ஜி கோர்ஸ் என்ன அப்படிங்கறது வரைக்கும் நம்ம வந்து பார்த்து முடிச்சோம். அது ஒவ்வொரு சக்ராஸ்க்கும் பொருந்தினது அந்த 7 எனர்ஜி கோர்ஸ். அதுல வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கறது வரைக்கும் நம்ம நேத்து வந்து அதனுடைய சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படிங்கறது வரைக்கும் நம்ம நேத்து ஒரு அவுட்லைனா நம்ம வந்து பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் முடிஞ்ச செகண்ட் எனர்ஜி கோட வந்து நம்ம வந்து பார்ப்போம் மாஸ்டர்ஸ். ஓகேங்களா. இன்னையில இருந்து ஃபுல்லா ப்ராக்டிக்கலா இருக்க போகுது. இன்னைக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து அதை அப்சர்வ் பண்ணி அதை வந்து நீங்க வந்து உங்க ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து நேத்து வரைக்கும் நம்ம நேத்து பார்த்தது என்னன்னா, நம்ம வந்து ஒரு எனர்ஜி பீயிங்கா அந்த காஸ்மிக் பஸ் ஸ்டாப்ல நம்ம ஏறிட்டு அங்க இருந்து நம்ம வந்து இந்த பூமியில வந்து வந்து ஹார்டா லேண்ட் ஆகும்போது நம்மளுடைய எனர்ஜி வந்து சிதறுது. அந்த எனர்ஜி வந்து நிறைய க்ளூஸ் கொடுத்துட்டு போகுது. நம்ம அதுல இருந்து தான் நம்ம மைண்ட், நம்ம யாரு அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டியை நம்ம மறந்துடுறோம். அதுக்கப்புறம் தான் அதை தேடி அதை வந்து முயற்சி பண்ணி நம்ம வந்து அவேக்கனிங் அடையணும். அதுதான் நம்மளுடைய லைஃபோடைய பர்பஸ் அப்படிங்கறது ஒரு அவுட்லைனா வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இங்க வந்து காட்டுறாங்க இல்லையா, இங்க வந்து காமிச்சிருக்காங்க இல்லையா, ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிகர் இருக்கு இல்லைங்களா. இதுல வந்து நம்மள சுத்தி ஒரு மனிதனை சுத்தி ஃபுல்லா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சக்தி வளையம் வந்து இங்க இருக்குது. அதாவது மேல இருந்து எனர்ஜி வந்து பாயுது, அது நம்மள சுத்தி இப்படி வந்து சுழண்டுட்டு இருக்கு. திரும்ப அது வந்து பூமி வரைக்கும் டச் ஆகி திரும்ப கீழே இருந்து மேல் நோக்கி வந்து பாஞ்சிட்டு இருக்கு. ஓகேங்களா. சோ இது சுழண்டு சுழண்டு அங்கங்க ஒவ்வொரு சின்ன நெட்வொர்க்கா ஃபார்ம் ஆகுது. அதுதான் நம்மளுக்கு வந்து 7 சக்கரம், நம்ம உடல்ல 7 சக்கரம் அப்படிங்கறது வந்து நமக்கு சொல்றாங்க. சோ அந்த எனர்ஜி சிஸ்டம் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும்போது எப்படி ஆகுது, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சீர் இல்லாத ஒரு எனர்ஜி சிஸ்டமா நமக்கு மாறுது அப்படிங்கறது இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஓகே. அதுக்கப்புறம் நேத்து வந்து சக்ராஸ் பத்தின ஒரு பேசிக்ஸும் நம்ம வந்து பார்த்தோம். இந்த இந்த ஸ்லைட வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு இது ஆங்கரிங் கோடும் ஒவ்வொரு கோடும் நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த சக்ராஸை வந்து திரும்ப வந்து ரெஃபர் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா. நம்ம இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நம்மளுடைய ஆங்கரிங் கோட். அதுதான் மூலாதார சக்கரத்துக்கான ஒரு பிராக்டிஸ். ஓகேங்களா. சோ இங்க இருக்கு இல்லைங்களா, ரூட் நோடு. ரூட் தான் மூலாதார சக்கரா. அது எதுன்னு, அது வந்து போன்ஸ், ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர், ஹிப்ஸ், லெக்ஸ், அதனுடைய பகுதிகள், அது எந்தெந்த பாடி ஏரியாவை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதனுடைய பேக் சைடு சிம்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய அந்த ஈகோ ஜூம் பண்ணுங்க. ஓகேங்களா. இது வந்து உலகளா, அதாவது நம்ம ஈகோயிக் செல்ஃப் நம்ம இருக்கும்போது அதனுடைய விஷயங்கள் எப்படி இருக்கும்னா, நமக்கு வந்து மென்டலா லெத்தார்ஜிக்கா இருக்கும். நம்ம வந்து அப்படியே என்ன சொல்றது, ஜெனரல் ஹெல்த் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றது, ஜெனரலா டயர்டா இருக்கிறது, நம்ம வந்து இந்த வாழ்க்கைக்கு நம்ம டிசர்வ் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் அதெல்லாம் வர்றதெல்லாம் இந்த ரூட் சக்கராவுடைய எனர்ஜி அலைன்மெண்ட் இல்லாததுனால. அது வந்து பெட்டரா கிரவுண்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிசிக்கல் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். நம்ம வந்து இது சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் இருக்கும். ஓ இது நம்மளுக்காக நடக்குது, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணணுங்கிறது இந்த ஆங்கரிங் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம். அதுதான் இந்த சப்ஜெக்ட் மெத்தட்ஸ் அதெல்லாம் வந்து இப்ப இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா. சென்ட்ரல் சேனல் ஆங்கரிங் பாயிண்ட்ஸ், சென்ட்ரல் சேனல் பிரீதிங், டிராப் இன் டிராப் த்ரூ அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் சென்ட்ரல் சேனல் பிரெத், அப்புறம் அதுக்குரிய யோகாசனம் போசஸ். ஓகேங்களா. இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னா ஆங்கரிங் கோட்ஸ். ஓகே. இன்னைக்கு நம்மளுடைய இதுவே வந்து ஆங்கரிங் கோட்ஸ் பத்தினது. ஸோ நம்ம இந்த எனர்ஜி கோட்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு 3 விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா. அது என்ன அப்படின்னா, இந்த எனர்ஜி கோட்ஸ் எல்லாமே நமக்கு நம்மளுடைய ஹீலிங்கான ஒரு பிராக்டிஸ் தான். ஹீலிங் மாத்திரம் கிடையாது. அல்டிமேட் கோல் என்ன,
நம்மள வந்து நம்மளுடைய ட்ரூ பர்பஸ், நம்மளுடைய ட்ரூ ஐடென்டிட்டி, நம்ம வந்து கிரியேட்டர்ஸ், அதாவது நம்மளுடைய உண்மையான நம்மளுடைய டிவினிட்டி, நம்மளுடைய கடவுள் நிலைய வந்து நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கறது தான் இந்த இந்த எனர்ஜி கோட்ஸோடைய பர்பஸ். ஓகேங்களா? இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பர்செப்ஷன், நம்ம பிலீஃப வந்து நம்ம வந்து மாத்திக்கணும். இந்த மூணு முக்கியமான விஷயங்கள் நம்மளுடைய இதுல இருந்து நம்ம மாத்திக்கணும். ஒண்ணு வந்து நம்மளுக்கு நடக்கிற குற்றங்கள், அஹ் அஹ் என்ன சொல்றது, நம்மள வந்து ஹார்ம் பண்றது எல்லாமே, இல்ல குணப்படுத்துறதும் சரி, நம்மள கஷ்டப்படுத்துறதும் எல்லாமே வெளி உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ப கூடாது. ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு வந்து வைரஸ்னால நம்மளுக்கு ஜுரம் வந்துச்சு, பாக்டீரியானால இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அதனாலதான் நான் சிக் ஆயிட்டேன் அப்படிங்கிறதோ, இல்ல நான் இந்த மருந்து போட்டேன், இல்ல இந்த சர்ஜரி பண்ணதுனால எனக்கு குணமாயிடுச்சு அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. ஓகேங்களா? அந்த மாதிரி மைண்ட் செட் நம்ம கிட்ட இருந்து நம்ம மாத்திக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா இருக்கும்போது மாத்திரம்தான் நம்மளுடைய ஹீலிங் ஆகட்டும் அது நடக்கும். அந்த ஹோலிஸ்டிக்கா அந்த எனர்ஜி ஃபீல்டு வந்து டிஸ்டர்ப் ஆகும்போது தான் நம்மளுக்கு சிக்னஸோ பிரச்சனைகளோ வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் அளவுல இதை வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெறும் மனுஷங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த நிலையில வந்து ஓகே, நம்ம ஜஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் வந்து உம் நம்ம வேற ஏதோ ஒரு கடவுளின் கருணையில இருக்கிறோம். ஓகே, நம்ம தான் அந்த கடவுள், நம்மளுடைய இதுதான் அங்க இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து லிமிட்டடா ஒரு ஜஸ்ட் ஒரு பர்சனு, நான் நான் வந்து என்ன சொல்றது, என்னால என்ன முடியும், நானே கையேல் ஆகாதவ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம வந்து அந்த அந்த எண்ணத்துல இருந்து, அந்த லிமிட்டட் சிந்தனையில இருந்து நம்ம வந்து வெளியில் வரணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நம்ம வந்து ஒரு எனர்ஜி பீயிங். ஓகேங்களா? அதுதான் வந்து பேசிக் நம்மளுடைய நம்ம எல்லா ஜர்னியும் அதுதான் வந்து இந்த ஆத்தரும் நம்மளுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்திருந்தாங்க இது வரைக்கும். நம்ம எல்லாமே யூனிவர்ஸ்ல எல்லாமே வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு கனெக்ட் ஆகி தான் இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து நம்ம இங்க மனுஷ ஃபார்ம்ல தான் இருக்கிறோம், இல்லைன்னு மறுக்கல. இருந்தாலும் நம்மளுடைய ரூட்ஸ் எங்க கனெக்ட் ஆயிருக்கு, சொர்க்கத்துல ஆர் டிவைன் மேல் லோகத்துல எங்க வேணா வச்சுக்கலாம். அங்கதான் நம்மளுடைய வேர் இருக்கு. அங்க இருந்துட்டு நம்ம வந்து கண்டென்ஸ் ஆகி இந்த எனர்ஜியை டென்ஸ் பண்ணி தான் நம்ம இங்க வந்து ஒரு பிசிக்கல் பாடியை எடுத்து இங்க வந்து பிறந்திருக்கிறோங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? மூணாவது பாயிண்ட் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில எதுவுமே தப்பு கிடையாது. இது வரைக்கும் நடந்தது, நடக்க போறது எல்லாமே வந்து பகவத்கீதையில சொல்லுவாங்கல்ல, அர்ஜுனா இது வரைக்கும் நடந்தது, நடக்க போறது, நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்வார் இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த உலகத்துல இப்ப நம்மளுக்கு நடக்கிறது, நம்ம லைஃப்ல நடக்கிறது எதுவுமே வந்து தப்புங்கிறது கிடையாது, ப்ராப்ளம்ங்கிறது கிடையாது, தடைகள் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நம்ம இந்த குவாண்டம் ஃபிளிப் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஈகோயிக் செல்ஃப்ல இருந்து நம்ம வந்து நம்ம சோல் லெவல்ல இருந்து நம்ம ஆப்ரேட் ஆக ஆரம்பிப்போம். அப்ப நம்மளுக்கு வந்து இதனுடைய பெனிஃபிட்ஸ், இதனுடைய உண்மைகள் எல்லாமே புலப்பட ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மூணு விஷயங்களையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இதுதான் நம்ம பேசிக்ஸ். இதுல இருந்து நம்ம வந்து ஒவ்வொரு எனர்ஜி கூட இப்ப வந்து நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா மாஸ்டர்? ஃபர்ஸ்ட் என்ன, புது வாழ்க்கை இப்பதான் புதுசா நம்ம வந்து இன்னையில இருந்து நம்ம எல்லாத்தையும் வந்து புதுவிதமா அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆங்கரிங் கோடு, அது என்ன, அது எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய என்ன சொல்றது, அட்டென்ஷன் எல்லாமே நம்ம உடலுக்கு உள்ளார வந்து ரூட் பண்றதுக்கு. ஓகேங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? இப்ப வந்து ஆத்தர் வந்து ஒரு ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு விஷயமா உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்ப எழுதிட்டு இருக்கும்போது சடனா வந்து அவங்க தலையில வந்து ஏதோ ஒரு வைப்ரேஷன் வந்ததான். அப்படியே அது ஃபுல்லா அவங்க உடலுக்குள்ளார வந்து பாய ஆரம்பிச்சிருச்சு அந்த எனர்ஜி வைப்ரேஷன். அது வந்து அவங்களால தாங்கிக்கவே முடியல. என்னமோ நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் ஆட்டி பாக்குறாங்க, எதுவுமே பண்ண முடியல. திரும்ப வேலைக்கு ஒர்க்ல உட்காந்தா திரும்ப அந்த மாதிரி வைப்ரேஷன் ஆற்றல் பாயிற மாதிரி அவங்களுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க போய் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறாங்க. நல்லா கொஞ்சம் சாஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அவங்களுக்கு வந்து அப்படியே ஃபீல் ஆகுது, இந்த கோல்டன் லைட் மாதிரி அவங்க உடல்ல அந்த அந்த சென்டர்ல அந்த கோர்ல வந்து உள்ளார வந்து அப்படி பாயுது. அது என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா அப்ப வந்து அவங்க அந்த எனர்ஜியவே வந்து அப்சர்வ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து
என்னமோ சொர்க்கமும் பூமியும் கலக்கிற மாதிரி. அதாவது அவ்வளோ ஒரு டிவைன் ஃபீலிங் அவங்களுக்கு வந்து இருந்தது. அவங்க வந்து இன்னும் அந்த சென்சேஷனா அந்த எனர்ஜிய வந்து நல்லா உற்று நோக்குறாங்க. அது கவனிக்கும்போது அவங்களுக்கு ஒண்ணு ஃபீல் ஆகுது. அப்படியே அந்த அந்த இது இருக்கு இல்லைங்களா? அந்த எனர்ஜி வந்து அப்படியே அவங்க செஸ்ட் தலையில இருந்து, நெக்ல இருந்து செஸ்ட்டுக்குள்ளார அப்படியே அந்த பாதை தெரியுது. ஏதோ ஒரு ரூட் மேப் போட்ட மாதிரி ஒரு எனர்ஜி வந்து இறங்குது. திரும்ப அவங்க செஸ்ட்ல இருந்து, நெக்ல இருந்து, ஹெட்டுக்கு அப்படியே கீழ இருந்து மேல வந்து, மேல இருந்து கீழ அப்படி வருது. அத வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கல. அது வந்து அ இது என்ன? ஏது? அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட வச்சு கதை எழுதணும்னும் ஆத்தர் வந்து முயற்சி பண்ணல. நம்ம டாக்டர்ஸும் வந்து முயற்சி பண்ணல. ஜஸ்ட் அது அப்படியே உடல்ல நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அத அலோ பண்றாங்க. அது கூடவே அவங்க வந்து சுவாசிக்கிறாங்க. சுவாசிக்க சுவாசிக்க அவங்களுக்கு வந்து அந்த ம் அந்த எனர்ஜி வந்து இன்னும் நல்லா அவங்களுக்கு விரிவடையறது தெரியுது. அது எப்படியெல்லாம் அவங்க உடலுக்குள்ளார போய் அது வந்து வேலை செய்யுது அப்படிங்கறது அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடிந்தது. இதுல இருந்து அவங்களுடைய எண்ணங்களே வந்து ரொம்ப ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அவங்க எமோஷன்ஸும் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. எல்லாமே ஃபீலிங் எல்லாமே வந்து அவங்க உடலுக்குள்ளார வந்து அந்த ஆற்றல் எப்படியெல்லாம் செயல்படுது அப்படிங்கறத வந்து அவங்க பார்க்க பார்க்க அவங்களுக்கு வந்து ஒரு விதமான ஃப்ரீடமும் ஒரு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு வந்து ஓகே அந்த எனர்ஜி வருதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மைண்ட் அளவுல நம்ம வந்து யோசிச்சு கதை எழுதும்போது, ஓ நம்மளுக்கு என்னமோ ஆகுது. இல்லைன்னா ரொம்ப ஆங்ஷியஸ் ஆகுது. அந்த மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் இருக்காம இருக்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம உடலோட நம்மள வந்து கிரவுண்ட் பண்ணி வைக்கணும். ஆங்கரிங்னா என்ன? நிலைநிறுத்திக்கணும். அ நல்லா ஒட்ட வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேரு தான் வந்து பிரத்யாஹாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஈஸ்டர்ன் நம்ம இந்தியால வந்து சொல்லுவாங்களாம். ஸோ அது எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சிதறல்ல இருந்து நம்ம இந்த இந்த உடல் வந்து நம்மளுடைய இந்த இந்த உடலும் நம்மளுடைய ஒரு பகுதி தானே. அந்த உடல்ல நம்ம வந்து இணையும்போது, அது வந்து கைடன்ஸ் கொடுக்கும். அந்த கைடன்ஸ யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஒரு சிஸ்டமா வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த இன்சிடென்ட் நடந்ததை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து, ஓகே நம்ம இந்த எனர்ஜில இருந்து அவ்வளவு தெரிஞ்சுதான் அவங்க வந்து இந்த எனர்ஜி கோட்ஸ் அப்படிங்கிறதே வந்து அவங்க கிரியேட் பண்ணாங்க. அது வந்து எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா, இந்த ஆங்கரிங் கோட்ஸ் இந்த ஆங்கரிங் கோடு தான் ஃபர்ஸ்ட் மூலாதாரத்துக்கு பேசிக். ஸோ இதுல இருந்து தான் நம்மளுக்கு வந்து ஆரம்பிக்குது. நம்ம வந்து என்ன இதுக்கு முன்னாடி அந்த பஸ் ஸ்டாப் கான்வர்சேஷன் அப்படிங்கிற ஒரு கதைய சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? நம்ம வந்து ஒரு எனர்ஜி பீயிங்கா வந்து நம்ம வந்து இந்த இடத்துக்கு போறோம். ஓகே இந்த பிளானட் எர்த்துக்கு போறோம். இல்லைன்னா வேற ஒரு பிளானட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிச்சுக்கிறோம். யோசிச்சுக்கிட்டு நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் இல்லைங்களா? அது எதுக்குன்னா நம்மளுடைய குரோத்துக்கு தான் அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த 3D பிளேன்ல வந்து நம்மளுடைய எனர்ஜி வந்து சிதற ஆரம்பிக்குது. அதனால என்ன ஆகுது? மனசு ஒரு பக்கமா இயங்குது, உடல் ஒரு பக்கமா இயங்குது, நம்ம பிரெத் வேற மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்குது. ஏன் இதுக்கு என்ன காரணம்னா நம்ம யாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம் தெரியல, எதுக்கு வந்திருக்கோம் தெரியல. ஆனா இது எல்லாமே என்ன சொல்றது? இதுக்கு எல்லாத்துக்குமே மெயின் பிரச்சனை என்னன்னா நம்ம வந்து யூஸ்வலா வந்து ஹம், நம்ம தலையிலேயே நம்ம வந்து இருக்கிறோம். எல்லாமே நம்ம பிரச்சனை எல்லாமே வந்து நம்ம தலையிலேயே இருக்குது. அதாவது நம்ம மைண்ட்லயே இருக்குது. ஏன்னா நம்ம மைண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஓகே நான் வந்து குழந்தையா இருந்தேன், இப்ப வளர்றேன். இந்த பிசிக்கல் பாடி இதை வச்சுதான் நம்ம எல்லாமே வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதுலயே இருக்குது. அதனால வந்து என்ன ஆகுதுன்னா, அது வந்து ஒரு முழுமை இல்லாத ஒரு விஷயம் இல்லைங்களா? உங்களுக்கு பாடிங்கிறது. அதனால நம்மளுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கிறது இல்ல. நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஃபீல் பண்றது இல்ல. எப்பயுமே வந்து நம்ம ஒரு சேஃபா இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஃபீல் ஃபீல் பண்றது இல்ல. ஓகே ஏதாவது பிரச்சனை வந்துருமோ? அந்த பிரச்சனைய சரி பண்ணலாம். இல்ல நம்மளால இத ஹேண்டில் பண்ண முடியல. இங்க இருந்து நம்ம எஸ்கேப் ஆகலாம். அப்படிங்கிற ஒண்ணா பிரச்சனைய ஒட்டணும், ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அந்த சர்வைவல் இதுலயே காத்துக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா எப்படியா அந்த பிரச்சனையில இருந்து ஓடி போயிரணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல இருந்து இதுக்கெல்லாம் இது வந்து நம்மளுடைய ஆங்கரிங் என்ன சொல்றது? இது வந்து அந்த மைண்டையும் அந்த பாடியையும் வந்து நம்ம இணைக்கணும்.
மைண்டு பாடி பிரெத் மூணுத்தையும் நம்ம வந்து இணைக்கணும். இணைக்கும் போதுதான் நம்மளுக்கு வந்து இந்த எர்த் பிளேன்ல இந்த பிசிக்கல் பாடியில வந்தது அப்படிங்கிறது. நம்ம ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்மள தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே இந்த பிசிக்கல் பிளேன்ல வந்திருக்கிறோம். இந்த பிசிக்கல் பிளேன்ல நம்மளுக்கு உதவியா இருக்கிறது என்ன? நம்ம பாடி. ஓகேங்களா? அப்ப அந்த பாடி அண்ட் மைண்ட் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு சிஸ்டமா நம்ம ஒரு பொருளா என்னது மனது, உடல், பிரெத் மூணுத்தையும் ஒரு பொருளா ஒரே ஒரு சிஸ்டமா தனித்தனியா இயங்க வைக்காம ஒரே பொருளா நம்ம வந்து யூனிஃபார்மா இயங்கும் போதுதான் நம்மளோட இந்த எர்த் பிளேன்ல நம்மளால பெட்டரா நம்மளால வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும் இல்லைங்களா? இத இத வந்து ஆஹ் அப்பதான் நம்மளுக்கு எர்த்ல வந்து நிறைய என்ன சொல்றது ஒரு நல்ல அனுபவமே நம்மளால அப்பதான் எடுத்துக்க முடியும். அதை விட்டுட்டு நம்மளுடைய அஹ் உண்மையான ஐடென்டிட்டி அதுதான். அதை விட்டுட்டு நம்ம வந்து நினைக்கிறது தான் ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க கூடாது. சோ இப்ப வந்து இவ்வளவு நேரம் நம்ம ஆங்கர் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். எப்படி ஆங்கர் பண்றது அப்படிங்கறத வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இந்த சென்ட்ரலா ஆத்தருக்கு வந்து நடந்தது இல்லைங்களா? அப்படியே தலையில இருந்து நெக்ல இருந்து செஸ்ட்ல அப்படியே ஒரு உடல்ல வந்து நம்ம உடம்புல வந்து சென்டர்ல ஒரு பைப் போட்டோம்னா எப்படி இருக்கும்? இந்த பிக்சர்ல பாத்தீங்க இல்லைங்களா? சென்டர்ல வந்து எனர்ஜிப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அங்கதான் நம்ம சக்ரா சிஸ்டமும் இருக்குது. ஓகேங்களா? அதுலதான் நம்ம வந்து அஹ் எல்லாத்தையும் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம பாடியை வந்து நம்ம ஆங்கர் பண்ண போறோம். ஓகேங்களா? நம்ம பாடியில நம்ம மைண்டையும் நம்ம பிரத்தையும் நம்ம வந்து ஆங்கர் பண்ண போறோம். இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து மைண்டோட ஐடென்டிஃபை ஆக மாட்டோம். நம்மளுடைய உண்மையான சென்சஸோட நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஐ மீன் நம்ம உண்மை நிலையில நம்ம வந்து இருப்போம். நம்ம வந்து நான் இது நான் அதுன்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் சொல்லுது இல்லைங்களா? அந்த மைண்ட் சொல்ற கதையோட நம்ம வந்து ஐடென்டிஃபை ஆக மாட்டோம். அப்ப வந்து நம்மளுக்கு எனர்ஜி வந்து நல்லா சுழல ஆரம்பிக்கும். நம்மளுக்கு வந்து பேசிக்கலாவே ஆற்றல் வந்து நல்லா பாயும். நம்மளுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு அதனுடைய பெனிஃபிட்ஸ் பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி நம்மளுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சரி, எனர்ஜி கோட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஆங்கரிங் கோட்ஸ் ஸ்பெஷலா யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம சோல் சொல்ற க்ளூஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம மைண்ட வந்து ஒருங்கிணைக்கலாம். ஓகே, இது வந்து எங்கனாலும் பண்ணலாம், எப்பனாலும் பண்ணலாம், நாள் பூராவும் பண்ணலாம். இது பண்றதுக்கு ஒரு ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் தான் ஆகும். ஓகேங்களா? இது வந்து மைண்ட் மாத்திரமே வச்சு பண்ண முடியாது. இதை நீங்க வந்து ஓகே நான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையில வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு கற்பனையில வந்து நினைக்கிறது கிடையாது. இது பிசிக்கலாவும் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இது வந்து ஃபுல் சிஸ்டமா இப்பதான் சொன்னேன்ல மைண்ட் பாடி ஸ்பிரிட் எனர்ஜி பிரெத் மூணு விதமாவும் நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது பண்ணும்போது நம்மளுக்கு அந்த திங்கிங் மைண்டு அந்த ஸ்டோரி சொல்ற மைண்டு அது அது டிராமாவை தேடி போய்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதை வந்து நம்ம பைபாஸ் பண்ணி நம்ம வந்து இயக்க ஆரம்பிக்க முடியும். ஓகேங்களா? இந்த எனர்ஜி கோட்ஸே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ரேஷன் மேனுவல் தான். நம்மளுக்கு ஒரு மிக்சி கிரைண்டர் வாங்கினாலே இது இப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு புத்தகம் தான் இது. ஓகேங்களா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் மெத்தட். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கறது மெத்தட். இந்த ப்ராக்டிஸ நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஒரு டிவில ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு மூவில நம்ம ஏதோ பார்க்கும்போது நம்மள அப்படியே அந்த சீனுக்குள்ளாரையே நம்மள இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த சீன் பார்த்து தெரியும் அந்த சீன் வந்து அது ஜஸ்ட் சினிமா தான் அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் அதை பார்த்துட்டு நம்மளுக்கு சிரிப்பு வரும். அப்படியே கண்ணுல இருந்து தண்ணியா வரும். இல்லைன்னா அது ஏதாவது ஒரு ஹாரர் மூவி பார்த்தோம்னா அப்படியே பயம் வரும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த மூவியோட ஒன்றி போயிடுவோம். இத்தனைக்கும் நம்மளுக்கு அது பொய் அப்படிங்கிறது தெரிஞ்சியே நம்மளுக்கு வந்து இந்த நிலையெல்லாம் நம்மளுக்கு நடக்குது. அதுக்கு என்ன காரணம்னா நம்ம வந்து உடல் அளவுல நம்ம வந்து ஆங்கரிங் பண்ணாததுதான் காரணம். ஓகேங்களா? ரொம்ப நம்ம வந்து வெளியிலேயே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் இதனுடைய மெயின் விஷயம். அதனால எனர்ஜி சிதறல் இங்க இருக்கும், வெளியில தான் இருக்கும். அத வந்து நம்ம அந்த எனர்ஜியை நம்ம உள்ளுக்குள்ளார வந்து எடுத்துட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய வீக் சிஸ்டம்லாம் வந்து பெட்டர் ஆகும். ஓகேங்களா? இது யூஸ்வலா வந்து இது எல்லாத்துக்குமே இங்க ஆப்ஜெக்ட்ங்கிற மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஒரு பொருள் ஆகட்டும், பர்சன் ஆகட்டும்,
சுச்சுவேஷன் ஆகட்டும், எல்லாத்துக்குமே. இப்ப நம்ம ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்ப வந்து ஒருத்தவங்க கூட இருக்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னா, என்ன சொல்றது, அங்க கிட்டத்தட்ட நம்ம இழந்து அவங்க கூடயே அப்படியே இருக்கணும் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அது வந்து நம்மளோட எனர்ஜி நம்ம அங்க வந்து லூஸ் பண்றதுதான் அது காரணம். சோ அப்படி இருக்கக்கூடாது. நம்ம நமக்குள்ளார வந்து வேரூன்றி இருக்கும்போதுதான் நம்மளால அடுத்த பர்சனை வந்து அதிகமா வந்து நேசிக்கிறதுக்கு முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ அதுக்குதான் இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் மெத்தட். ஓகே, சோ இப்ப வந்து எல்லாரும் கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்களை தள்ளி ஒரு 5 அடி தூரமா இருக்கிற ஒரு பொருளை வந்து நல்லா பாருங்க. நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அதை வந்து ஒரு 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 நிமிஷம் எடுத்துக்கிட்டு ஒரு நல்லா படிங்க. ஓகே, என் கையில இப்ப வாட்டர் பாட்டில் இருக்கு. இந்த வாட்டர் பாட்டில வந்து நல்லா பாக்குறேன். ஃபுல்லா என்னோட எனர்ஜி ஃபுல்லா வந்து அதுக்குள்ளார குடுக்குற மாதிரி, அதாவது என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா அது மேல வச்சு, இந்த கேப் இப்படி இருக்குது, பாட்டில் இப்படி இந்த பிளாஸ்டிக்கால செஞ்சிருக்காங்க, இங்க இதெல்லாம் எழுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து ரீட் பண்றேன். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்களும் ஏதோ ஒரு பொருள் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. தூரத்துல சேர் இருக்கலாம், டேபிள் இருக்கலாம், எல்லாமே பண்ணுங்க. ஓகேங்களா? ரொம்ப அன்பா கருணையா ரொம்ப இன்வால்வ்டா வந்து அதை பண்ணுங்க. ஓகேவா? பண்ணிட்டீங்களா? இப்போ உங்க அவேர்னஸ உங்க உடலுக்குள்ளார எடுத்துட்டு வாங்க. அப்படியே நீங்க வந்து உங்க உங்க உடலை பாருங்க. உள்ளுக்குள்ளார உங்க உடல் இருக்கிறத வந்து பாருங்க. நீங்க இன்ஃபேக்ட் உங்க கண்ணு அப்படியே தூரத்துல இருந்து பார்த்ததை அப்படி க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. அப்படியே உங்க மூக்கு தெரியற மாதிரி, அப்படியே உங்களுக்குள்ளார உங்க ஸ்கின்னையே நீங்க பாக்குற மாதிரி தெரியும். ஃபீல் பண்ணுங்க. பண்ணீங்களா? இப்ப உங்களுக்கு என்ன சென்ஸா இருக்கும்? நம்ம வந்து இந்த இந்த நம்மள பார்க்கும்போது அந்த சென்ஸ் ஆஃப் வெளியில இருந்து நம்ம அப்படியே உள்ளார நம்ம பாடிக்குள்ளார வந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆயிருந்திருக்கும். இப்ப வந்து இதுல வந்து நல்லா டீப் பிரீத் இழுத்து விடுங்க. ஓகேங்களா? இப்ப இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஃபிகரை பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல வந்து ஆப்ஜெக்ட் மேல நீங்க வந்து போக்கஸ செலுத்துறீங்க. அதாவது உங்களுடைய போக்கஸ வந்து எக்ஸ்டர்னலா நீங்க செலுத்துறீங்க. செலுத்தும் போது என்ன ஆகுது? நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்டு வந்து சின்னதாகுது. அங்க பாருங்க, அந்த வளையம் மாதிரி ஒரு கிரே கலர்ல இருக்குங்களா? அது வந்து சுருங்கி போயிடுது. ஓகேங்களா? அதே சப்ஜெக்ட் மேல, சப்ஜெக்ட்னா நம்ம மேலேயே, இங்க நம்ம தான் சப்ஜெக்ட், நம்ம மேலேயே நம்ம செலுத்திக்கும் போது என்ன ஆகுது? அந்த வளையம் வந்து அந்த பர்சனல் எனர்ஜி ஃபீல்டு, நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்டு எவ்வளவு தூரம் விரிவடைஞ்சிருக்கு அப்படிங்கறது வந்து பாருங்க. சோ வந்து ஆத்தர் சொல்லுவாங்களாம், வந்து ஜென்ரலா ஒர்க் ஷாப் பண்ணும்போது ஸ்டேஜ்லயே வந்து எல்லா ஆடியன்ஸையும் உங்க எல்லா எனர்ஜியும் வந்து என் மேல செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்களாம். இப்ப எல்லாரும் வந்து அந்த எனர்ஜி செலுத்தும் போது அப்படியே அவங்கள வந்து தள்ளுற மாதிரி இருக்குமா. ஆத்தரை லிட்டரலா புஷ் பண்ற மாதிரி இருக்குமா அந்த ரூம்ல. அதுக்கப்புறம் திரும்ப நீங்க எல்லாமே உங்களுக்குள்ளார உங்க எனர்ஜி அப்படி செலுத்திக்கோங்க அப்படின்னும் போது ஆத்தரை வந்து திரும்ப புல் பண்ற மாதிரி ஆடியன்ஸை நோக்கி நகர்த்துற மாதிரி இருக்குமா. ஓகேங்களா? இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து லிட்ரலா அப்படியே நடக்குமா. அவங்க குரூப்பா எல்லாரும் சேர்ந்து அது செய்யும் போது. சோ நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்து மேல எனர்ஜி செல்ல, ஒரு ஒரு பொருள் மேலயோ ஒரு விஷயத்து மேலயோ நம்ம வந்து எனர்ஜி அப்படி செலுத்தும் போது லிட்ரலா நம்ம வந்து அவங்கள புஷ் தான் பண்றோம் அப்படிங்கறத சொல்றாங்க. அதான் வந்து யாராவது ரொம்ப பிடிச்சவங்க மேல அப்படியே ஃபுல்லா எனர்ஜியை செலுத்தும் போது நம்ம என்ன ஆகும்? அவங்களுக்கு அனாயாகும், அவங்களுக்கு தொந்தரவா தான் இருக்கும். அவங்கள வந்து ஓவர் பண்ற மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு நம்மளுக்குள்ளார வந்து ஆங்கரா இருக்கும் போதுதான் நம்ம எனர்ஜி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். அப்பதான் அந்த பர்சனையும் சரி அந்த விஷயத்தையும் நம்மளால ரொம்ப அதிகமா லவ் பண்ண முடியும். அப்பதான் அவங்க வந்து நம்மள நோக்கி இழுக்கப்படுவாங்க. நம்ம அப்ப என்ன சொல்றது, ரெஸ்பான்சிபிலிட்டியோட சென்சிபிளா வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பாண்ட வந்து ஏற்படுத்திக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ அதுதான் வந்து இங்க சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் மெத்தட். இது பண்ணும் போதே உங்களுக்கு வந்து அவ்வளோ டிஃபரன்ஸ் தெரியும். வெளியில எனர்ஜி செலுத்தும் போது அப்படியே நம்மளுக்கு சின்னதா நம்ம எனர்ஜி ஃபீல்டு கம்மியாயிடுது. நம்மளுக்குள்ளார சேர்த்தும் போது நம்ம எனர்ஜி ஃபீல்டு எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகுற விஷயத்தினால என்ன ஆகுது? நம்மளுக்கு வந்து பெட்டரா வெளிய விஷயங்களை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி இருக்குது. இல்லைன்னா நம்ம எனர்ஜி லெவல் சின்னதாச்சுன்னா என்ன ஆகும்? திரும்ப நம்ம என்ன அந்த இந்த மைண்டு அந்த ஈகோ வந்து சொல்ற ஆஹ் அந்த டிராமாஸ்க்கே நம்ம வந்து அந்த டிராமாலயே இருப்போம். ஓகே, சோ எப்பயுமே நம்ம வந்து நம்மளுக்குள்ளார இருக்கணும். அப்பதான் வந்து நம்மளால வந்து வெளி உலகத்துல லெஸ் டிபெண்டா இருக்க முடியும். நம்மளுக்குள்ளார இப்ப எல்லாருக்குமே அவங்களோட அவங்களுக்கு இருக்கிறது தானே பிரச்சனை. தனியாவே இருக்க முடியாது. ஏதா மொபைல் எடுத்துட்டு நோண்டணும்,
இல்லைன்னா வெளியில இருக்கணும். தனியா ஒருத்தங்களால அவங்களால இருக்க முடியாது. அந்த ஸ்டேஜ்ல தான் நிறைய பேர் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்டின்னா, நம்மளுடைய அட்டென்ஷன் எல்லாமே வெளியில இருக்கிறதுனால. நம்மளுக்குள்ளார செலுத்தும்போது, நம்மளுக்கு இருக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து ஓகேவா இருக்கும், பிடிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ். சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் மெத்தட். இது வந்து ஆங்கரிங் பண்றதுக்கு. நம்ம சென்சஸ் எல்லாம் வெளியில இருந்து உள்ளுக்குள்ளார நம்ம கூட சேர்ந்து நம்மளுக்குள்ளார ஆங்கர் பண்றது. அடுத்த பிராக்டிஸ் வந்து சென்ட்ரல் சேனல் ஆங்கர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது. அடுத்த ஸ்லைட். ஓகே. அடுத்த பிராக்டிஸ் வந்து 4 ஆங்கரிங் பாயிண்ட்ஸ் வந்து இது சென்ட்ரல் சேனல் ஆங்கரிங் பாயிண்ட்ஸ்ங்கிறது பேரு. இதுக்கு வந்து ரூட் லாக் இருக்கு, ஹார்ட் சென்டர், த்ரோட், தேர்ட் ஐ. இது பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து எங்கெங்க ஆங்கர் பண்ண போறோம் அப்படிங்கறது உங்களுக்கு கெஸ் பண்ணிருப்பீங்க. அதேதான் இதுல வந்து பண்ண போறாங்க. ஓகேங்களா? அந்த பிசிக்கல் நம்மளுக்கு வந்து இதுதான் அந்த ரூட் சக்கரா தான் நம்மளுடைய கேட்வே. இந்த பூமிக்கு இருக்கிறதுக்கான கேட்வேவே அந்த ரூட் சக்கரா தான் இல்லைங்களா? சோ அத வந்து நம்ம வந்து லாக் பண்ணிருக்கிறது பேரு தான் அது மூலபந்தம், அந்த ரூட் லாக் அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கர் பண்ணி நம்மளுடைய அவேர்னஸ வந்து ஆங்கர் பண்ணி நம்ம அங்க வைக்க போறோம். ஓகேங்களா? இத எப்படி பண்றது அப்படின்னா, நம்ம வந்து இத ரொம்ப ஆர்கனைஸ்டா நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்கா வந்து நம்ம பண்ண போறோம். நம்ம வந்து உம் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்துருச்சா, ஏதாவது ஒரு மெயில் வந்துருச்சா, இல்லைன்னா ஏதாவது ஒரு யாராவது ஒருத்தங்க சொல்லிட்டாங்களா, உடனே நம்மளுக்கு பரபரன்ட்டு ஆகுறதோ, இல்லைன்னா உம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறதுக்கும் காரணம் வந்து நம்மளுக்கு ப்ராப்பரா வந்து அந்த இடத்துல கிரவுண்ட் ஆகி நம்ம இல்லாததுனாலதான். இது நம்மளுக்கு வந்து இந்த பூமியோட நல்லா கிரவுண்ட் பண்ணி நம்ம இருக்கணும். கிரவுண்ட் பண்ணி இருக்கும்போது என்ன ஆகும்? மரம் வந்து ஸ்ட்ராங்கா வேர் போட்டு இருக்கும்போது என்ன ஆகும்? என்ன காத்தடிச்சாலும் அந்த மரம் வந்து ஸ்ட்ராங்கா அப்படியே இருக்கு இல்லைங்களா? அதுதான் வந்து இங்க வந்து நம்ம பண்ண போறோம். இது வந்து பண்ணும்போது நம்ம வந்து நம்ம வந்து என்ன சூழ்நிலை கைதியா நம்ம வந்து ஃபீல் பண்ண மாட்டோம். நம்மளுடைய ஸ்ட்ராங்கா நம்ம வந்து நிப்போம்.